தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் முதல் 48 மணி நேரத்திற்கான பணமில்லா சிகிச்சைக்கான கட்டணம் ரூபாய் 2 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதுவரை ரூபாய் 1 லட்சம் சிகிச்சை கட்டணமாக இருந்த நிலையில் தற்போது அதை ரூபாய் 2 லட்சமாக தமிழக அரசு உயர்த்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் விபத்து ஏற்பட்ட முதல் 48 மணி நேரத்தில் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறலாம். தமிழக அரசு சார்பாக மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஏழை எளிய மக்களுக்கு அவசர காலத்தில் பெரிதும் பயனடையும் வகையில் மருத்துவ உதவி திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் உயிர்காக்கும் மருத்துவ சிகிச்சைகளை கட்டணமில்லாமல் ஏழை மற்றும் குறைந்த வருவாய் பெறும் பொதுமக்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பெற வேண்டும் என்ற உரிய நோக்குடன் காப்பீடு திட்டம் 2009ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தமிழக அரசால் தொடங்கப்பட்டு யுனைட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த திட்டத்தில் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் வரவேற்பு பெற்றது. மேலும் அவசர தேவைகளுக்கு இலவசமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையும் மேற்கொண்டனர். இதனையடுத்து இந்த திட்டம் மத்திய அரசின் பிரதம மந்திரி மக்கள் ஆரோக்கிய திட்டம், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டமானது 2018ஆம் ஆண்டு முதல் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சுமார் 1.37 கோடி குடும்பங்கள் பயன்பெற்று வருகிறார்கள். இத்திட்டத்தில் பச்சிளம் குழந்தைகளுக்கான சிகிச்சை முறை உட்பட 1090 சிகிச்சை முறைகளும் 8 தொடர் சிகிச்சை வழிமுறைகளுக்கும் மற்றும் 52 பரிசோதனை முறைகளுக்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் 800 அரசு மற்றும் 900 தனியார் மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின்படி ஒரு குடும்பம் ஒரு ஆண்டிற்கு ரூபாய் 5 லட்சம் வரை கட்டணமின்றி அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறலாம் என அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டம் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. கடந்த 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்திய அரசின் சுகாதாரத்துறையுடன் இணைந்து இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு வருமான வரம்பு உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. மேலும் இந்த திட்டத்தின் மூலம் ஏழை மற்றும் எளிய மக்கள் தனியார் மருத்துவமனையில் உயர்தர சிகிச்சையை பெற்றனர். இந்நிலையில் மக்களுக்கு அவசர தேவைக்கு உதவும் வகையில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிமுகம் செய்தார். இதையடுத்து முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்றவுடன் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த திட்டத்தின் கீழ் விபத்து ஏற்பட்டவர்களுக்கு முதலுதவி அளிக்கும் வகையிலும், விபத்து ஏற்பட்டால் உயிரிழப்பை தவிர்க்கும் வகையில், விபத்து ஏற்பட்ட முதல் 48 மணி நேரத்தில் விரைவான மற்றும் சிறப்பான சிகிச்சை வகையில் இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் 48 திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறும் தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் ரூபாய் 1 லட்சம் வரை இலவசம் அளிக்கப்படும் என முதலில் தொடங்கப்பட்டது. அந்நிலையில் தற்போது அதை ரூபாய் 2 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசாணை வெளியிட்டுள்ளது. விபத்துகளால் இறப்பு விகிதத்தை 2030ஆம் ஆண்டில் 30% குறைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் தொற்று நோய்களான சாலை விபத்து, தற்கொலை போன்றவற்றால் இறப்பு விகிதத்தை குறைக்கும் விதமாக காவல்துறை, நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்து துறை, சுகாதாரத்துறை நிர்வாகம் ஆகியவை இணைந்து செயல்படும் விதமாக தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதற்கு இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. இந்த தருணத்தில் அதற்கான தொகையை தமிழ்நாடு அரசு ரூபாய் 1 லட்சத்திலிருந்து ரூபாய் 2 லட்சமாக அதிகரித்துள்ளது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஏழை எளிய குடும்பங்கள் ஆண்டு வருவாய் 1,20,000க்கு கீழ் உள்ள பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்படுகிறது. இந்த வருமானத்திற்கு உரிய வருமான சான்று அருகில் உள்ள கிராம நிர்வாக அலுவலரிடம் இருந்து உரிய பரிசீலனைக்கு பிறகு பெற்றுக்கொள்ளலாம். ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆண்டிற்கு ரூபாய் 5 லட்சம் வரை வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டம் பற்றிய விவரங்களை அறிவதற்கும் குறைகளை தெரிவிப்பதற்கும் 24 மணி நேரம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் கட்டணமில்லா அழைப்பு மையத்தை தொலைபேசி எண் 180042539993 மூலம் தொடர்பு கொள்ளலாம். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய ஸ்பாட்லைட்.